this is Satya from Yogitya Academy. குழந்தைகளுக்கான என் குரல், கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். அதுல பெற்றோர்களின் அணுகுமுறை பத்தி பேசுறோம். இதுல நிறைய குழந்தைங்க மார்க் ஷீட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அந்த மார்க்கை மாத்தி எழுதிட்டு போற விஷயங்கள்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இல்ல பேப்பர் சொல்ல மாட்டாங்க மார்க் வந்திருக்குன்றத, இல்ல அதையே கிழிச்சு வேற எங்காவது தூக்கி போட்டுறது, இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன முக்கியமான ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை நான் கொண்டு போய் காமிச்சோன்னா என்னை திட்டுவாங்க, என்னை அடிப்பாங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க இதை மறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எவ்வளோ இந்த தப்பையும் செஞ்சுட்டு இதை மறைக்கிறதும் செஞ்சுட்டு, ஐயோ நாளைக்கு மிஸ் கேட்டா என்ன சொல்றதுன்ற பயமும் அவங்களுக்கு நிறைய இருந்துட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம், அதோட ரூட் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களோடு அவங்களுடைய பிரச்சனைகளை ஈஸியா சொல்ற மாதிரி நிலைமையில பெற்றோர்கள் இல்லை. ஏன்னா நான் உனக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், நான் உனக்கு இந்த விஷயங்கள் பண்ணிட்டேன், இதை மட்டுமே நம்ம தொடர்ந்து சொல்றோமே தவிர அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த கற்றல் குறைபாடு முதல்ல குழந்தைங்களுக்கே புரியாது. ஏன் என் பக்கத்துல இருக்கிற பையன் நல்லா தானே படிக்கிறான், ஏன் என்னால படிக்க முடியல, அதே எஃபர்ட்டை நான் 2 மடங்கு போடுறேன் ஆனா என்னால படிக்க முடியல. அப்ப இந்த குழந்தைக்கு தன்னால இயல முடியல இந்த விஷயங்கள் அதுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவங்களுக்கு உறுதுணையா இருந்து எந்த இடத்துல அவனுக்கு தயக்கமா இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கணும். நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் பேரண்ட்ஸ். ஓகே, உனக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கு, எந்த இடத்துல உனக்கு புரியல, உனக்கு சொல்ல முடியலையா, ஓகே நான் ஆன்சர் சொல்லி கொடுத்தேன், ஒரு 5 டைம் சொல்லி கொடுத்தேன், அந்த மாதிரி உனக்கு புரியலையா, இல்ல உனக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குதா, இல்ல நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்ல உனக்கு எப்படி நான் சொன்னா பெட்டரா இருக்கும், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா லைனா படிக்கிறியா, உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு குழந்தைய நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணும் பொழுது அந்த குழந்தை உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நிறைய அடிக்கிறதும் திட்டுறதும் செய்யும் பொழுது அந்த குழந்தை, நான் எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் காமிச்சா எனக்கு அடி விழும் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துற பசங்க நிச்சயமா அந்த விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளமா தொடர ஆரம்பிக்குது. ஸோ கண்டினியூஸா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க.